பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குடும்பங்களுக்குள்ளே ஐயா, ஏன் இன்றைக்கு ஆசீர்வாதம் தானே இருக்கணும், குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் என்ன? என கண்பானவர்களே, உங்கள் வேதாகமத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு என்னோடு நீங்களும் திருப்பலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே திரும்ப 14 வசனத்தை 15 வசனத்தையும் திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அன்பே பிறந்தாலும் சகோதர அன்பே பிறந்தாலும், அன்பே பிறந்தாலும் சகோதர அன்பே பிறந்தாலும், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை, பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை, இந்த விசுவாசம் இவைகளில் எல்லாம், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை, இந்த விசுவாசம் இவைகளில் எல்லாம், அன்பே பிறந்தாலும் சகோதர அன்பே பிறந்தாலும். பொருள் யாவும் ஈந்தழித்தாலும் அன்பில்லையானில் பலனில்லை. என் பொருள் யாவும் ஈந்தழித்தாலும் அன்பில்லையானில் பலனில்லை. அன்பே பிறந்தாலும் சகோதர அன்பே பிறந்தாலும், அன்பே பிறந்தாலும் சகோதர பிள்ளைகள் மேல அன்பு வைக்கணும். ஆனா அன்பு எதுல வைக்கணும் தெரியல. இந்த ஏலியின் பிள்ளைகள் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? முதல்ல அந்த பிள்ளைகளை அடக்க வேண்டிய விதத்தில் அடக்காம விட்டுட்டார். கேட்பார், அப்படி கவனிக்காம விட்டுறார் பிள்ளைகளை. அதனால அந்த பிள்ளைகள் என்ன ஆகி போனாங்க? பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் செல்மை செய்யக்கூட என்ன செய்யலை, அறியலை. அது மட்டுமில்லை, இந்த பிள்ளைகளின் செய்த இன்னொரு காரியம் என்ன? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும், நான் கட்டளையிட்ட என் பலியையும், என் காணிக்கையையும், என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானே. முதல்ல ஆண்டவருடைய காணிக்கைங்கிற பயம் வேணும். 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, அதேதான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானே. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி. காணிக்கையில கொழுத்து போனா அப்புறம் அடிதான் வாங்கணும். காணிக்கையை பிரயோஜனப்படுத்துகிற விதம் தெரியணும். இன்னைக்கு நீங்களாம் எத்தனையோ பேர் கொடுக்குறீங்க காணிக்கை. நான் என் இஷ்டப்படி செலவழிச்சா
நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் தண்டிச்சிருவார். எனக்கு அன்பானவர்களே, காணிக்கப்பட்டி முன்னாடி கர்த்தர் நிற்பார். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் காணிக்க படைக்க வந்தாங்க. அப்போ இயேசு அந்த காணிக்கப்பட்டி முன்னாடி என்ன செஞ்சார்? நின்றுக்கிட்டு தான். லூக்கா 21ஆம் அதிகாரமா, ஏன்னா 21 தான் நினைக்கிறேன், பாருங்க. ஏன்னா காணிக்கப்பட்டி முன்னாடி அங்கே கர்த்தர் இருந்தார். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். நல்ல கவனிங்க, நாம போடுற காணிக்கை அவர் காண்கிற தேவன். ஏன்னா அவர் நம்ம பார்க்கிறார். நாம நினைக்கிற ஆண்டவர் பார்ப்பாரா? அவர் காண்கிற தேவன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பேன், உன்னை விட்டு விலகுவேன், உன்னை என்று கைவிடும். திகையாதே கலங்காதே மகனே, திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன், நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவேன், கைவிடுவதில்லை. இயேசு இந்த பூமியில உலாவின நாட்கள்ல ஒரு நாள் நடந்த காரியம். தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அங்கே காணிக்கப்பட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் கண் ஏறிட்டு பார்த்து கொண்டு வந்தார். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? தங்கள் காணிக்கையில போட்டாங்க. வாசிங்க. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிறோம் அதிகமாக போட்டாள் என்று. நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யவான் கூட போட்டிருப்பானா, ஏழை விதவை கூட போட்டிருப்பாளா? ஐஸ்வர்யவான் தான் போட்டிருப்பான். ஏன்னா அவன்கிட்ட தான் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி விட்டுல, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். இவன் பையில் வச்சிருக்க தானே எடுத்து போடுவான். அவன்கிட்ட இருந்து நிறையா இருந்துச்சு, அவன் ஏதோ ஒன்று உருவி போட்டான். ஆனால் இவர்கிட்ட இருந்தது வித்தியாசம். அதான் அங்கே சொல்றார். இவர் சொல்றார், இந்த விதவை தாய் எல்லாரும் என்ன செய்தா? அதிகமாய் போட்டாள் என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சீசன் சொன்னார். அவர்கள் எல்லாரும் பரிபூரணத்தில் இருந்து தேவனுக்கென்று காணிக்கை சரி போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். என கண்பானவர்களே, ஆண்டவர் காணிக்கையை பார்க்கிறவர். அதனால இங்க கேட்கிறார், என் காணிக்கையை கொண்டு அதில் தரமானதை முதல் தரத்தை கொண்டு உங்களுக்கு கொழுக்க பண்ணுவானேன். அப்படி என்ன கொழுக்க பண்ணினாங்க? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை கொண்டு வாங்க. ஏலியின் குமாரர், இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஏலியின் குமாரர் பேலியாடின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது ஒரு பெரிய வேதனை. அது மட்டும் இல்ல, ஆனா அவங்க தான் அங்க ஆசாரியர்கள். கர்த்தரை அறியாதவன் ஆசாரியனார் தான் எப்படி இருக்கும்? எனக்கு அன்பானவர்களே, ஆசாரியனுடைய கடமை என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பலிபீடத்தில் படைப்புகளும், பலிபீடத்தில் எல்லை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியில் அன்பினையே,
பலிபீடத்தில் நிற்கிறவன். ஆனால் அந்த ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியவில்லை. ஆனால் அவங்க தான் யாரு? ஆசாரியர்கள். அவர்கள் தந்த ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் என்னதான்? எவனாகிலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எவனாகிலும் அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் என்ன பலவிதமான பலிகள் வேதத்தில் இருந்தது. சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அதனால தான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? பலியான செம்மறி பாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த நீ, பலியாக செம்மறி எனக்கு அன்பானே, ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது சத்தம் கேட்குறதுனால உள்ளே போய் ஒன்றும் தொடமாட்டான், கயரை கட்டி இழுப்பான். அதுக்காக தான் அந்த மார்பகத்தில் மணி டிங் டிங் டிங்னு என்ன செய்யும்? சத்தம் கட்டாக இருக்காது. இல்லைன்னா அவன் போயிட்டான்னு அர்த்தம். எனக்கு அன்பானவளே, பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய கேட்டாக போட்டு பூட்டியிருக்கோம், ஒரு சின்ன திரை தான். அந்த திரைக்கு அந்த பக்கம் போனால் தொலைஞ்சான், அது தெரியணும். ஆனால் இவங்களுக்கு ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஆனால் ஆசாரியனா இல்லை. அதுதான் வேதனை. பேலியாளின் மக்களாக இருந்தான், அவர்கள் கர்த்தரையே அறியலையே, அப்புறம் எப்படி இந்த காணிக்கை தெரியும்? ஆனால் எவனாகிலும் பலி செலுத்த வரும்போது வேஷமுடா உடன்படிக்கை பெட்டி தூக்கிறான், கரெக்டாக பெட்டிக்கிட்ட வந்து நின்றுவான், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுவான். அவன் வெளியே பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே ஆசாரியா நான் இல்லை. அதனால தான் அவன் என்ன செஞ்சா, ஜனங்க எவனாகிலும் பலி செலுத்த வரும்போது இறைச்சி வேகிற பாத்திரத்தில் என்ன செய்வாங்க? இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலை, இந்த ஆசாரியனுக்கு வேலைக்காரன், அவன் வேலைக்காரனா அடியாளம் தெரியாது. ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு அது 3 கூருள்ள ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து சர்வத்திலோ கொப்பரையிலோ பானையிலோ சட்டியிலோ குத்துவான். அதில் என்ன மாட்டோ அது யாருக்குரியது? ஆசாரியனுக்கு உரியதும்பா. ஒருவேளை அந்த பலி கொடுக்க வந்தவன் கேட்பான், ஐயா இன்னைக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்திக்கிறையா, அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி எடுத்துக்கோனாலும் என்ன செய்ய மாட்டான், அதெல்லாம் முடியாது. ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி என்ன செய்யும்? இறைச்சி கூட, அது பச்சை அல்லாமல் உன் கையில நீ என்ன ஆளோ, நீ என்ன பாத்திரம் வச்சிருந்தீங்க யாருக்கு தெரியும்? எனக்கு அன்பாவுடைய கர்த்தரை அறிஞ்சா தானங்க ஒரே பாத்திரத்தில் பங்கு வர்ற அனுபவம் இருக்கும். இவன் என்ன பாத்திரத்தை வச்சு எனக்கு தெரியும், அதை தொட மாட்டேன், நீ கொண்டு வா. அது மட்டும் இல்லை, 17ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள்.
ஏன்னா ஆசாரிய பீடத்தில் இருக்க எப்படி இருக்கணும், அதுக்கும் ஒரு சில தகுதிகள் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:16 பாருங்க. விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். உதவிதான் செய்யணும். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. காணிக்கை கூடாது, அது உதவி செய்யற கடமை. அது மட்டுமல்ல, அவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தீத்துவின் புஸ்தகம் 1 பாருங்க. இந்த ஆசாரியனுக்கு ஒரு குவாலிபிகேஷன். குற்றம் சாட்டப்படாத, முதல்ல எப்படி இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷனும், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனைத்தான் நீ ஏற்படுத்தணும். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 3:4 வாசிக்க கேட்போம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 12 பாருங்க. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடையவருமா தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, 1 தீமோத்தேயு 5:8 பாருங்க. மிக அழகா நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவிசுவாசியிலும் கெட்டவன், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனும் இருப்பான். எப்படி ஊழியத்துக்கு வைக்கணும்? கண்காணியா இருக்கிறவன் குற்றம் சாட்டப்படக்கூடாது. ஒரே மனைவி உடையவனா இருக்கணும், அதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அடங்காத பிள்ளைகளை உடையவனா இருக்கக்கூடாது. இங்கே ஏலி இருந்தால் அவன் பிள்ளைகள் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் ஏலி மேலே ஒரு சாபம் வரப்போகிறது. அதைத்தான் சாமுவேலிடத்தில் சொன்னார். இன்றைக்கு குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு பலவித காரணங்கள் உண்டு. பெண் பிள்ளைகளை கண்டிக்காமல் வச்சுருக்காது. ஏன்னா இன்னைக்கு கேட்டால் பொம்பளை பிள்ளை மேலே பாசம் இருக்கணும். யாக்கோபு பாருங்க, ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆதியாகமம் 34 நீங்கள் அந்த பெண்ணை குறித்து வாசிக்கலாம். அவள் பேர் தீனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீனாள் ஒரே ஒரு நாள் வீட்டை விட்டு போனாள். அது போனதுனால என்னாச்சு? எத்தனை பேர் அழிஞ்சான்? எனக்கு கண்பானவளே, யாக்கோபு அந்த பெண்ணை கூட்டியாம இப்படி போகலாமான்னு கண்டிச்சானா? ஒரு நாள் கண்டிக்கல. ஆனால் பிள்ளைய வந்தவொடனே சொன்னா பார்த்து அவங்க போய் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா கொதிச்சு போய் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாருக்கு. அப்புறம் சொல்ல என் வாசனையை கெடுத்து விட்டே. என்ன வாசனை எனக்கு புரியலை. இவர் என்ன சொல்லணும், பிள்ளைய என்ன சொல்லி வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துருந்தா அந்த பிரச்சனை எப்படி இருக்கும்? பெண் பிள்ளைகள் மேலே நல்ல பாசம் வைக்கணும், ஆனால் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். இன்றைக்கி அநேக வீடுகளில் தாய் தகப்பன் மாற கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்களே என்ன சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை அமைக்கிறாங்க. அதுவா நீதி? அதான் நம்முடைய முற்பிதாக்கள் செய்தாங்க. ஆபிரகாம் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்க மகனை கூட அனுப்பலை, ஊழியக்காரனை அனுப்புனான். அவன் போய் கூட்டு வந்த பிறதான் அவனுக்கு இன்னார் மனைவின்னு தெரியும். வேதம் அழகாக நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்குவாருங்க. எபேசியர் 6 மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அதுதான் நியாயம். அது மட்டும் இல்லை, உனக்கு நன்மை உண்டாகவும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனை தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை. அது மட்டுமல்ல, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேருக்குன்னா ஒரே எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லி கோபப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அதுவும் தகப்பன் தாய்க்கு தெரியணும். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சை. அது என்ன சிட்சையிலே? கர்த்தருக்கேற்ற சிட்சையில. கர்த்தர் எப்படி நம்மளை போதிச்சு நடத்தினாரோ. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே,
கொள்ளும் நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுது அடைக்கலமே உமதன்னிமை கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்கணும்னு இருக்கு. சாமுவேலை கொண்டு வளர்க்க அவன் முடியாது இல்லை, ஆனால் பொருத்தனை பண்ணியிருந்தனால பால் மறக்க பண்ணவனே கொண்டு விட்டா. ஆனால் சாமுவேல் கடைசி மட்டும் எப்படி வாழ்ந்தான்? பிள்ளைகளில் சாமுவேல் அவனுடைய பிள்ளைகள் சரியில்லை, ஆனால் அவனுடைய வாழ்க்கை நீதியாக இருந்துச்சு. கடைசியில் கேட்குறான் 12ஆம் அதிகாரத்தில், எல்லாரையும் கூட்டி வச்சு கேட்குறான், நான் யார்கிட்ட அநியாயம் பண்ணேன், யார் கழுதையை வாங்கினேன், யார் எருதை எடுத்துக்கிட்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், சொல்லுங்கப்பா. ஜனங்கள் ஒருத்தனாவது விரல் நீட்டி சொல்ல முடிஞ்சா? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் குடும்பத்தில் சீரழிவுக்கு காரணம் என்ன அதை கண்டுபிடிக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஆதியில் இருக்கிற அன்பு இல்லை, அது இன்னொரு சப்ஜெக்ட். கல்யாணம் முடிக்கும் போது பாசம் இருக்குது, என்னம்மா என்ன கண்ணு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன கண்ணும் போய் பொண்ணும் போய் கடைசியில் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, வந்தா என்ன வராட்டி என்ன, இப்படி தான் இருக்குது. குடும்பம் என்பது ஏதோ ஒரு இதில் அங்கே தேவன் தந்த வாழ்வு. ஒரே வரி பாடி மற்ற காரியத்துக்கு நம்ம போமா? தேவன் தந்த வாழ்வல்லவா அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா தீமை என்று சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? பேசலாமா? நீங்க பேசலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா அதை சொல்லலாமா? தந்த மனைவி அல்லவா அது நாயை போல விரட்டலாமா? தேவ தந்த கணவன் அல்லவா அது நாயை போல விரட்டலாமா? ஒதுக்கலாமா? ஒதுக்கி தள்ளலாமா? பெருக்கலாமா? பெருத்து தள்ளலாமா? தேவ தந்த வாழ்வல்லவா அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வை குறைன்னு சொல்லக்கூடாது, நமக்கு வாழ தெரியல. எனக்கு அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் சீர்கட்டு போவதற்கு காரணம் தகப்பன்ட்டையும் பொறுப்பு இருக்கு, தாய்ட்டையும் பொறுப்பு இருக்கு, பிள்ளைகள்கிட்டையும் பொறுப்பு இருக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஜெபிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அப்படி நம்புறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் தடை இல்லாமல் வருது. இன்னும் தொடர்ந்து ஜெபிங்க. எப்போவாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கு வந்தால் எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்கள். அங்கே ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுற விதம் இல்லை. எங்கே பார்த்தாலும் கண்ணு தெரியாமலாம் இருப்பாங்க, அவ்வளோதான். 2 கண்ணு தெரியாத மக்கள், ஆண்களும் பெண்களும் குடும்பங்களும் இருப்பாங்க, வந்து பார்க்கலாம். நீங்களும் அந்த ஆராதனையில் கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவி செய்யலாம். எப்படி? ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு நாள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகனத்தை வச்சு கூட்டிகிட்டு வராமல் இதுக்கு உதவலாம், ஒரு பார்வையற்றோர் அவருடைய பிள்ளைகள் கல்விக்கு உதவலாம், ஒருவேளை ஒருவர் மரித்தால் ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், சிலருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், துணிமணி, பல காரியம் உண்டு. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைகளோட நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல.
எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின்னு வரும், இன்னொன்று பிஜிஎம் அகஸ்டின்னு வரும். 2லையுமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறவங்க, எங்களுக்கு அதுக்குன்னு ஒரு வழி உண்டா, என்ன நாங்கள் எது கொடுத்தாலும் கணக்கு வைக்கணும், வச்சா தான் முடியும்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் வழி உண்டு, உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதன்படி தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு அல்லது சீர்கெடுவதற்கு காரணம் என்ன? யாக்கோபு தன் பெண்ணை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காததுனால எத்தனை பேர் அழிந்தார்கள். தாவீது அம்னோனை கண்டிக்காம விட்டதுனால அப்சலோம் அவனை அடிக்க வேண்டிய வந்த காரியம் வந்தது. ஏலி தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காததுனால ஒரே நாளில் தன் பிள்ளைகள் அழிந்து போவதற்கு காரணமான அன்பின் தெய்வமே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு படம் பொடித்து காட்டியது போல ஒவ்வொரு குடும்பங்களை உருவாக்கின கர்த்தர், ஆதியிலே ஐயா ஆதாம் ஏவாள் இணைக்கப்பட்டது போல இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, பொறுமை, சமாதானம், நீடிய சாந்தம், தயவு, இரக்கம் நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேர்வில் நல்ல வெற்றி அனுபவத்தை பெற உதவி செய்யும். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன், வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன், வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன், திருமணமாகாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையில இரவெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை, கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தனுமாகிய வானாதி வானங்களும் கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.